ஹலோ, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு சிம்பாவை வேகமாக கூட்டிகிட்டு போனோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாவுக்கு ஃபஸ்ட் இன்ஜெக்ஷனுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. கிளினிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சிம்பாவுக்கு இனி வேண்டது நிறைய இருக்குன்னு. அவனுக்கு தேவைப்பட்ட எல்லா திங்ஸும் பார்த்தோம். பின்ன டாக்டர் ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க வேறு ஒரு டாகுக்கு. அவன் பேர் லூனா. லூனாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 5 மினிட்ஸில் நம்ம சிம்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுற கேப்பில் சிம்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பாவுக்கு நிறைய டாய்ஸ், அப்புறம் அவனுக்கு ஸ்பா பண்ணுறதுக்கு ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கிடையில் அங்கே வேற ஒரு ஆள் கூட இருந்தாங்க. க்யூட் 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 கேட். இவன் அதை விட குசுமனாக இருந்தான். அவன் அப்போ தான் குளிச்சுட்டு ட்ரையர் போடுறதுக்காக வெயிட்டிங். ஸோ அவனை பார்த்துட்டு திரும்ப நம்ம சிம்பாவுக்குள்ள டாய்ஸ், ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அவனுக்குள்ளே பெல்ட்டு, பின்ன அவனுக்கு தேவைப்பட்ட டாய்ஸ்லாம் பார்க்கும்போது டாயெல்லாம் பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கேருந்து நாங்கள் பேக் வாங்கிட்டோம். திரும்ப பாருக்குட்டி கொஞ்சம் நேரம் சிம்பாவை கையில் வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ சிம்பாவை டேரெக்டாக நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுற இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ரெட் கலர் டாய் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே வேறு ஒரு க்ரீன் கலர் டாய் இருந்தது, நிறைய பால்ஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது பார்த்திங்களா, இந்த பிஸ்கட்லாம் அவனுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கான பிஸ்கட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே 2 க்யூட் பேபிஸ் இருந்தாங்க. அவங்களும் அந்த டாய்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நேராக அவனை தூக்கிட்டு உள்ளே வந்தாச்சு. அப்புறம் சிம்பாவுக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனுக்குள்ளே புக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த லேடி அவங்க கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சிம்பாவை கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. அவங்க கையை லைட்டாக கடிச்சிட்டான். அதான் அவங்க பிடிச்சி அவனை ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் முடிச்சிக்கிற கேப்லேயே அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க டாக்டர். லைட்டாக தான் வலிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஊன்னு சவுண்டு விட்டான், அவ்வளோதான். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. போட்டு முடித்தோடனே டேரெக்டாக நாங்கள் அதே ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். டாட்டா பாய்.